ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 406 ஆரம்பிக்கிறது. தர்மப்படியே எல்லோரும் பண்ணினால் புது கர்மாவே சேராது. பழைய கர்மா தீர்க்கிற மட்டும் மாயாலோக சமாச்சாரத்தில் இருந்துவிட்டு அப்புறம் இந்த சிருஷ்டியிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். இப்படி அத்தனை பேரும் மோட்சத்திற்கு போய்விட்டால் சிருஷ்டி க்ளோஸ் ஆகிவிட வேண்டியது தானே. இப்படி ஜனங்களாக பண்ணுவதை விட அவர்களையும் பண்ணி போட்ட சிருஷ்டிகர்த்தாவே பண்ணிவிட நினைப்பது தானே இயற்கை. நாம் மெனக்கட்டு பண்ணின சிருஷ்டியை இவா என்ன இல்லாமல் பண்ணுறது, நாமே அப்படி பண்ணிவிடுவோம் என்றுதானே அவருக்கு தோன்றும். சிருஷ்டியிலே அவருக்கு வேண்டியிருப்பதால் சாஸ்வதமாக தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று நினைக்க மாட்டார். இதனால்தான் லோகம் சாஸ்வதமாக தர்மத்திலேயே போய்கொண்டிருக்க வேண்டும் என்று சங்கல்பிப்பதற்கு பதில் அவர் சிருஷ்டியே க்ளோஸ் பண்ணிவிட நினைப்பார் என்று சொன்னது. சரி, அப்படியானால் சாஸ்வதமாக தர்ம சம்ஸ்தாபனம் ஏற்படட்டும் என்று சங்கல்பிக்க வேண்டாம். ரொம்பவும் மோசமான நிலை ஏற்படும் போது அப்போதைக்கு மாத்திரம் ஏற்படட்டும் என்று சங்கல்பிக்கலாமே. இப்படி வெறுமனே சங்கல்பிப்பதை விட்டு அவதாரம் என்று அவரே பிறப்பானேன். இப்படி சங்கல்பித்தால் மறுபடி அதர்மம் மேலோங்கி மறுபடி அவர் தர்ம சம்ஸ்தாபனத்தை சங்கல்பிக்க வேண்டியதாகத்தானே ஆகும். அவர் ஏன் அவதாரம் எடுக்கணும்? சங்கல்பத்தினாலேயே செய்யட்டும் என்று சொல்வது அவர் ஏன் சிரமப்படணும் என்ற எண்ணத்தில்தான். அவதாரம் எடுக்காமல் சங்கல்பிப்பது என்றாலும் நாம் அவருக்கு வேண்டும் என்று நினைக்கிற நிம்மதியோடு அவர் இருந்துவிட முடியாது. டெம்பரரி சங்கல்பமாகவே செய்வதால் லோகத்தின் நிலைமையை ஓயாமல் இன்ஸ்பெக்ட் செய்து கொண்டு மறுபடி சங்கல்பம் செய்யும் சிரமத்தை அவர் பட்டுத்தான் ஆக வேண்டும். நாம் நினைக்கிற நிம்மதி வேண்டாமல் தான் அவர் சிருஷ்டி என்ற வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் ஆகாரம் போடுவது, அத்தனை பேர் கர்மாவுக்கும் கணக்கெடுப்பது, கூலி தருவது என்று காரியங்களை வலிய வரவழைத்து கொண்டிருக்கிறார். நாம் அவர் வேலையை எவ்வளவு குறைத்து தரலாம் என்று நினைத்தாலும் திரும்ப சங்கல்பம் செய்கிற காரியத்தை அவர் போக்கிக் கொள்ள முடியாது என்றே தெரிகிறது. அப்படி இருக்கும்போது என்னமோ வெற்றி யோசனையாக சங்கல்பம் என்று பண்ணுவதை விட அவர்தான் லீலை பிரியராக இருக்கிறாரே, அதனால் அவதாரம் என்று வேஷம் போட்டு கொண்டு வந்து லீலைகள் பண்ணித்தான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவோமே என்று நினைக்கிறார். எல்லாமே அவர் சங்கல்பம்தான். ஆனால் காரிய ரூபத்தில் ஒவ்வொரு கருவி பண்ணினதாக காட்டுகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அதர்மம் ஓங்குகிறது என்றால் அதுவும் அவர் சங்கல்பம்தான். ஆனால் அவர் பரமாத்மாவாகவே எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு சங்கல்பம் செய்தார். உடனேயே லோகம் அதர்மமாகிவிட்டது என்று எங்கேயாவது படித்திருக்கிறோமா? அசுரர், ராட்சசர், துஷ்ட ராஜாக்கள், தப்பான கொள்கைகளை மதமாக பிரச்சாரம் செய்பவர்கள், இன்னும் பல பேர் திருடர்கள், கொலைக்காரர்கள், ஃபோர்ஜரிக்காரர்கள் என்பவர்கள் காரிய ரூபத்தில் அநேகம் பண்ணுவதால் தான் அதர்மம் தலையெடுக்கிறது. கலியில் ஜனங்களின் மனசு கெட்டதுகளில் போகிறது என்றால் அதுவும் கையால் காலால் செய்யும் காரியமாக இல்லாவிட்டாலும் மனசினால் செய்யும் காரியம்தான். மனசு கெட்டதை நினைத்த பிறகு அந்த கெட்டதை அனுபவிப்பதற்காக கையும் காலும் வெளிக்காரியமாகவே கெட்டதை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்படி கருவி காரியங்களாலேயே லோகத்தில் எல்லாம் நடக்கிற போது கெட்டது மட்டுமில்லை நல்லதும் தான் எல்லாமே கருவி காரியங்களால் தான் நடத்துகிறானே தவிர சகலமும் அவன் சங்கல்பம் என்றாலும் சங்கல்ப மாத்திரத்தால் நடந்ததாக காட்டுவதே இல்லை. இப்படி நடந்து வரும்போது, அதாவது அவன் நடத்தி வருகின்ற போது அதர்மத்தின் பெரிய எழுச்சியும் இப்படியே நடக்கும்போது தர்மத்தின் மறுமலர்ச்சி மட்டும் சங்கல்ப மாத்திரத்தாலே நடக்க வேண்டும் என்றால் எப்படி? அதற்கும் லோகத்தில் கருவி காரியங்களை காட்டாவிட்டால் அவனுடைய ஸ்போர்ட்டில் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு அம்சம் இல்லாமல் செய்கிற மாதிரி தான். அதனால் தர்மம் குறையும் போது அதை அபிவிருத்தி செய்வதற்காக தன் தூதர்கள் மாதிரியான மகான்களை கருவியாக அனுப்புவான். அதுவும் பலிக்காது என்கிற கட்டத்தில் தானே தன் கருவியாகி அவதாரம் எடுப்பான். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.